இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருண், உனக்கு பிடிச்ச பன்னீர் மசாலா இட்லி பண்ணிருக்கேன், சாப்பிடுப்பா. இல்ல பெரியமா, எனக்கு வேணாம். உன்னை பெரியமா திட்டேனேன்னு கோவமா? நீ அந்த தப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இருந்ததுனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. ஐயோ பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நிஜமாவே பசிக்கல. எனக்கு பசிக்குதுடா. ஏன் பெரியமா இப்படி எல்லாம்? ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. வருண் விட்ரா, எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப? சரி விடு, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். நீயும் கேஷுவலா இரு. எனக்கு என்னமோ இவ சாரா போனதுக்காக ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. உண்மையாவே அப்பாவாக முடியாம போச்சுன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அங்க பாருடா, உன் பொண்டாட்டி அதுக்குள்ள வெக்கப்படுறா. என்னடா எவ்வளவு சொன்னாலும் சிரிக்கவே மாட்டேங்கிற. ஆனா உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அருவி ரெடியா? ரெடிண்ணே. இப்போ நாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் மாதிரி நடிச்சு காட்ட போறோம். அண்ணே, நீ அம்மா மாதிரி, நான் வெண்ணிலா அண்ணி மாதிரி. கடவுளே, எனக்கு எல்லாமே எங்க அத்தை தான். அவங்க நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். கடவுளே. வெண்ணிலா, ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை. சாமி, அத்தை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ சித்தப்பா மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க அண்ணாமலை மாதிரி. அண்ணாமலை, அங்க பாத்தியா நிலா எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு? இல்லங்க, நிலா பச்சை கலர்ல இருக்கு. அத தூரத்துல இருந்து பாக்கறதுனாலதான் வெள்ளையா தெரியுது. அட ஆமா அண்ணாமலை, நிலா பச்சையா தான் இருக்கு. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஏய். ஓகே ஓகே. இப்போ ஆமா மாதிரி. ஓகே. என்ன நம்மள ஏதோ டென்ஷனா இருக்க? நம்ம கடையில இருந்து யாரோ 10 லட்சம் பணத்தை திருடிட்டாங்கக்கா. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி வா, நம்மள சாப்பிடலாம். என்னக்கா, கடையில பணத்தை காணோம்னு சொல்றேன், நீங்க சாப்பிட கூப்பிடுறீங்க? எனக்கு பணத்தை விட உன் பசிதான் அண்ணாமலை எனக்கு முக்கியம். இந்த குடும்பத்துக்காக நீ கஷ்டப்படுறவ. என் மனசு நீ பசியோட இருந்தா தாங்காத அண்ணாமலை. வருண் எப்பவுமே இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? அப்படிலாம் இல்ல கண்ணா. இங்க யாரும் தனி இல்ல. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா நின்னு சமாளிப்போம். சந்தோஷமா இரு. சரி சரி, இப்ப சாப்பிடு.